தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்துல நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. வணக்கம் மக்களே. பெண்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு எதிராக நிறைய குற்றங்கள் நடந்துருச்சு அப்படின்ட்டு மக்கள் மட்டும் இல்லை, இந்த ஆட்சியில் இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க. அது என்ன வீடியோன்னு பார்த்துடலாங்களா? தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்துல நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்னும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு சகோதரியாக இந்த கூட்டணியிலே அண்ணனுக்கு வலதுகரமாக இணைந்திருக்கிறேன். அப்படி எங்காவது ஒரு பெண்ணுக்கு ஏதாவது என்றால் நான் அண்ணன் கிட்ட உரிமையா பேசுவேன். எல்லா இடத்துலயும் சிசிடிவியும் பெண்களுக்கான உரிமையும் பாதுகாப்பும் நிச்சயம் அண்ணன் உருவாக்குவார் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் தேவையில்லை என்பதை இந்த நேரத்துல நான் சொல்றேன். இதுக்கப்புறம் தான் அப்போ நீங்க சிசிடிவி கேமரா, அதே போல பெண்களுக்கு பாதுகாப்பு, இதுக்கப்புறம் தான் நீங்க செய்வீங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? இதை வச்சிருக்கலாமே. அப்போது ஃபஸ்ட்டு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா அடுத்த சம்பவம் நடக்காமல் இருக்க அதை பண்ணியிருக்கலாமே. இப்படி பல குற்றங்கள் தாண்டி 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 அடுக்கடுக்காக போகலாம். அவ்வளோ குற்றங்கள் இந்த 5 வருஷத்தில் பெண்களுக்கு எதிராக நிறைய நடந்திருக்கு. ரீசண்டாக தான் ரொம்ப ரொம்ப நிறைய நடந்திருக்கு. யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதை நான் சொல்லி ஆகணும். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்தால் என்ன, படத்தில் வர மாதிரி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போலீஸ்காரங்க வருவாங்க, லாஸ்ட்டாக அரெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்குது இந்த கதை. இந்த ஆட்சியில் எல்லாருக்குமே எல்லா நல்லதுமே நடக்கணும். நீங்களே ஒத்துக்கிட்டீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை கலாச்சாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது 2 தானே அடித்தளமே. இப்போ போதையை போட்டுட்டு அடுத்து பெண்களுக்கு தொல்லை கொடுப்பான், யாராக இருந்தாலும் அடிப்பான். போலீஸ் எல்லாம் அடிச்சிருக்காங்களே போதையை போட்டுட்டு. இதை தடுக்கணும் மக்களே. யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு தடுக்கணும் மக்களே. அதுக்கு யார் உண்மையாக இருப்பாங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. நன்றி.